Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 17 PBL 2023-24 ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் vs மெல்பர்ன் ஸ்டார்ஸ். ஸோ ரெண்டு டீமுமே பெரிய டீமான்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஓரளவுக்கு சுமாரான டீம் தான் சொல்லணும். பெரிய டீம்ஸ் கூட ஆடுறப்ப ஒரு சிக்னி சிக்ஸஸோ இல்லை வேறு டீம் ஆடுறக்கூடிய தடுமாறி ஜெயிச்சிருக்காங்க, அதே மாதிரி தோற்றுருக்காங்க. ஒரு குவாலிட்டியாக நம்பிக்கையான டீம்ஸ் வந்து ரெண்டு டீமுமே கிடையாது தான். அதே மாதிரி இந்த பிளேயரை நம்ம நம்பி கேப்டன்ஷிப் கொடுக்கலான்னு இந்த டீமில் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டேனியல் சாம்ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு சைப் அலசானோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸை நம்ம நம்பி கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். பட் இந்த டீம் ரெண்டு டீம்லையுமே அப்படி ஆல்ரவுண்டர் யாருமே கிடையாது. பியூரான ஆல்ரவுண்டர் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி பேட்டிங்லேயும் ஆடி கொடுப்பாங்க, அப்படி ஆல்ரவுண்டர்ஸே இல்லை. வெப்ஸ்டரு அதேமாதிரி மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், ஜார்டன், ஆண்டர்சன் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் கரெக்டாக இவங்க வந்து ஆடணும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் ரிஸ்க்கு தான். ஸோ நம்ம ரிஸ்க்கு எடுக்கிறத பொறுத்து தான் ஜெயிக்க முடியும், கேப்டன் கொடுக்குறத பொறுத்து தான் ஜெயிக்க முடியும். விக்கெட்டை பொறுத்தவரையும் ஹெர்பர்ட்டில் எப்போயுமே ஒரு தரமான பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். சைட் பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்பவே கிட்ட இருக்கும், ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அதுதான் லாஜிக்கு. ஸோ சைடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அடிக்கிறப்போ ஸோ மேத்யூ வைடு ஹிட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹிட்டர்ஸு ரிதமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். அதேமாதிரி ரிஸ்க்கான ஒரு ட்ரீம் டீமோட கேப்டனாக யார் வரலான்றது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கரெக்டாக வந்து சொல்லியிருந்தீங்க ரிஸ்க்காக. ஸோ மேபி இதுலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நானுமே அதுலேருந்து ஐடியாஸ் எடுத்தேன், உங்களுக்கும் ஐடியா இருந்தால் வந்து சொல்லுங்கள். 28 டிசம்பர் 1:45 ஸ்டார்ட் ஆகுது ஹெர்பர்ட்டில் பிளிரோ ஓவல் கிரவுண்டில். ஸோ இந்த கிரவுண்டில் கடைசியாக மேத்யூ வைட் பயங்கரமான ஒரு ஹிட்டிங் கொடுத்துருப்பாரு, பார்த்துருப்பீங்க. ரெனகேட்ஸுக்கு எதிராக தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. சேசிங் டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிரவுண்டில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டெலகிராம் சேனல் ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் டெலகிராம் சொல்கிறதுக்கு காரணமே ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஒரிஜினல் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா செக் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு லெட்டரும் மாறினா கூட மாற்றி ஜாயின் பண்ணிடுவீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டியோன்ற ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது டியோ, அது குபேராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி மோஸ்ட்லி நிறைய ஆப்ஸில் கொண்டு வந்துட்டாங்க, பேட் பால் 11 அதே மாதிரி நிறைய ஆப்ஸில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் லைஸ் பார்ப்போம். அதே மாதிரி கபடி நிறைய பேர் கேட்குறீங்க, கபடி கொடுக்க முடியாத காரணமும் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்ம கரெக்டாக ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர்னு பார்த்து யோசிச்சு டீம் எடுத்தாலும் அந்த கடைசி 2 நிமிஷம் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம்ன்றது. அது வந்து ஒரு 35 செகண்ட் தான் நமக்கு கிடைக்கும். பேட் பால் 11 தான் மோஸ்ட்லி நான் ப்ளே பண்ணுறது. அதில் ஒரு 35 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரையும் டைம் கிடைக்கும். அதில் நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன், ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு வந்து நான் அந்த 35 செகண்டில் நானும் எடுத்துகிட்டு கொடுக்குறதுன்றது அது சாத்தியமே கிடையாது. அதனால் நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்பவுமே கம்மியாக கமிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பு, ஈஸியாக ஸ்மால் லீக்கு வின் பண்ணக்கூடிய ஒரு ஆப். 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. இந்த கிரவுண்டில் 58 மேட்ச் நடந்திருக்கு. 32 ஃபஸ்ட் பேட் டீமும் 26 செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 167 ரன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு தரமான ஒரு நியூட்ரல் ட்ராக் கிரவுண்டு, மோஸ்ட்லி மீடியம் பேசர்ஸ் அதுக்கப்புறம் பேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பவுலிங் ஆக்ஷன் வச்சுக்கூடிய பவுலர்ஸ்க்கு விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸுக்குமே ஓவரால் ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டு, சைட் பவுண்டரி செம்மையாக இருக்கும். மேக்ஸ்வெலுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா நிறைய ரன்ஸ் வந்து அடிக்க வாய்ப்புகள் இருக்கும். சேம் வெப்ஸ்டர், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படின்றத ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. பட் அந்த சேஞ்ச் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஜுவல்லுக்கு பதிலாக மெக்ட்ராமட்டை கொண்டு வந்தால் சூப்பரான ஒரு ஆப்ஷன். காரணம் என்னென்னா, ஜுவல் பாலே பார்க்குறதில்ல, கண்ணை மூடிட்டு தான் வந்து எல்லா ஷாட்டுமே ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் டாம் ராஜர்ஸ்க்கு எதிராக ஒரு அவுட் ஆனதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சேசிங் வரப்பில் மோஸ்ட்லி ஃப்ளாப்பு தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் வேணால் ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடினார்னா இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, மெல்பர்ன் ஸ்டார்ஸில் பயங்கரமான ஸ்விங் பவுலர் நம்ம சொல்ல முடியாது. ஹாரிஸ் ஷெஃபை மிடில் தான் கொண்டு வராங்க. மேபி இனிஷியலாக ஸ்டாய்னிஸோ ஒரு இமாதவாசியமோ பவுல் பண்ணால் ஜுவல் வந்து அடிச்சிருவார். ஸோ அதனால் இந்த மாதிரி போர் பவுலிங் லைனப் இருக்கப்போ கண்டிப்பாக ஜுவல் ஹிட் ஆவார். அதே இது ஒரு குவாலிட்டி பவுலிங் இருக்கப்போ ஃப்ளாப் ஆவார். ஸோ 50-50 தான், ரிஸ்கி பிளேயர் தான். ஒரு சில டீம்ஸில் எடுத்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பக்கா ஸ்விங்கு, ஒரு மைக்கேல் நாசீர் அதுக்கப்புறம் டாம் ராஜர்ஸு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்து இல்லை மெல்பர்ன் ஸ்டார்ஸில். ஓரளவுக்கு சுமாரான ஒரு மீடியம் ஃபேஸ் மாதிரி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அதை பயன்படுத்திக்கலாம் ஜுவல். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல எஸ்எல்ல ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட் பண்ணால் ட்ராப் பண்ணிங்க. மேத்யூ வைடு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு, ஒரு பெட்டர் ஃபார்முக்கு திரும்பி நல்லாவே ஆடிட்டுருக்காரு, மிடில் ஆடுறாரு. மற்ற
சாம் ஹைன், டிம் டேவிட் தொடர்ச்சியான ஃப்ளாப். அதே மாதிரி ஹார்பர்ட் ஹெரிகன்ஸு ஒரு ட்ரெம்ப் கார்டாக தான் கோரி ஆண்டர்சனை பயன்படுத்துகிறாங்க. மோஸ்ட்லி அவர் பவுலிங் தரதில்லை, ஒரு ஓவர் தான் தராங்க. அதே மாதிரி பேட்டிங்குமே ரொம்ப கீழே வராரு. அதை வச்சு நிறைய பேர் வந்து அவரை ட்ராப் பண்ணலாம் இந்த மேட்ச்சில். மேபி யாராவது ஒரு பவுலர் பயங்கரமாக அடி வாங்கி கண்டிப்பாக கோரி ஆண்டர்சனை பயன்படுத்தலான்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து டிம் டேவிட் சம்பந்தமே இல்லாமல் 3 ஓவர் பவுல் பண்ணார். ஸோ அவரோட ஒரு பெரிய பிளேயர் தான் கோரி ஆண்டர்சனு. ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. அதேமாதிரி பவுலிங்லேயும் நிறையா விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்து அதுலேயுமே அவர் 5 ரன் தான் வந்து கொடுத்துருந்தாரு. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாமே ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர் பேட்டர்ஸாக தான் வராங்க, ரோஜர்ஸை தவிர்த்து. இப்போ கண்டிப்பாக டிம் டேவிட்லாம் போட்டால் அடிச்சிருவாங்க உறுதியாக. அதனால் ஆண்டர்சன் அதிக ஓவர்ஸ் வீச வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ட்ரெம்ப் கார்டாக இருக்கும். அவருக்குமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரப்போ இந்த கிரவுண்டில் பக்கமாக இருக்கும், ஈஸியாக ஹிட் பண்ண நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஜார்டனு ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஒரு போரான பிளேயர் தான். ஒரு மேட்ச் ஹிட் பண்ணிட்டாரு, ரன்ஸை வாரி வழங்கிடுவார், அந்த மாதிரி ஒரு பவுலர் தான். பட் இருந்தாலும் எப்போ வேணால் ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ சேஃப் டீம்ஸில் எடுத்துக்கோங்க, ரிஸ்கி டீம்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. மெட்ரித் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு, பாருங்கள் புரியும். அதே மாதிரி நேத்தன் எல்லிஸ் ஃபஸ்ட் போல் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் போல் பண்ணால் கூட ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. பேட்டிக் டோலி இந்த கிரவுண்டில் எப்போயுமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக மினிமம் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ பெஸ்ட்டு பிக்ஸுன்னு பார்த்தோம்னா மேத்யூ ஒயிட், அதுக்கப்புறம் கோரி ஆண்டர்சன், அதுக்கப்புறமா ரைட்டு, நெக்ஸ்ட்டு நேத்தன் எல்லிஸ், மெட்ரித்து, பேட்டிக் டோலி, கோரி ஆண்டர்சன். இந்த 7 பேர் வந்து ஓரளவுக்கு பெட்ரு. இந்த சாம் ஹைனு, அதுக்கப்புறம் டிம் டேவிட்டு, நிக்கில் சௌத்ரி இவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் தான் இந்த மேட்ச்சில். ஸோ ஃபுல்லாக ஸ்டாட்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஹெரிகன்ஸில் உங்களுக்கு பெட்டர் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நேத்தன் எல்லிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி ஜார்டன், ஆண்டர்சன் இவங்க எல்லாருமே வந்து ஹை ரிஸ்க் தான். சேஃப் கேப்டனாக நம்ம நேத்தன் எல்லிஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போல் பண்ணால். அதே மாதிரி மேத்யூ ஒயிடு சேசிங் வந்தால் எப்போயுமே நல்லா ஆடுவார். நெக்ஸ்ட் இங்கே கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் ஓவர் போடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஓவர் தான் பவுல் பண்ணார். அப்போ நிறைய பேர் வந்து அவர் ஓவர் போட மாட்டார், பேட்டிங் மட்டும் தான் வருவார், 2 பால் சுற்றி அவுட் ஆயிடுவார்னு நினப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டாப்லேயே 2 லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் கோரி ஆண்டர்சன் இருக்கிறதுனால ஓவர்ஸாக அதிகமாகவே வீச வாய்ப்புகள் இருக்கும். மேக்ஸ்வெல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி போடுவார். அதே பேட்டிங் வந்தாலும் இந்த மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ட்ராக்ஸ்லாம் நல்லாவே பயன்படுத்திக்க பார்ப்பார். ஸோ ஒரு டீசென்ட் கேப்டன் சாய்ஸான மேக்ஸ்வெல் பார்க்கலாம். அதே மாதிரி வெப்ஸ்டரு பவர் ஹிட்டரு, சைட் பவுண்ட்ரிஸ் பக்கமாக இருக்கப்போ கண்டிப்பாக பெரிய சிக்ஸஸ் வந்து அடிக்க வாய்ப்புகள் இருக்கும். கார்ட்வைட்டும் சேம். பட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் ஃப்ளாப் தான் ஆகிறாரு. ஓவர்ஸுமே 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறது இல்லை. சம்டைம்ஸில் 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறாரு. சில மேட்சஸில் ஓவர்ஸே பவுல் பண்ணுறதில்ல. சேஃப் ஆப்ஷனாக இவங்க 4 பேரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹார்பரோ இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரம்ப் கார்டாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ஹார்பர். இமாது வாசியுமே, உசாமா மீர், ஹாரிஸ் ரஃபி. இதில் உசாமா மீரும் ஹாரிஸ் ரஃபி தான் கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் பிபிஎல் இல்லை, ஏன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாமே கிளம்புறாங்க. இமாது வாசியும் ஆடுவார், ஏன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டதுனால அவர் ஃபுல் மேட்ச் ஆடுவார். குவாலிட்டியான ஒரு பிளேயர். கண்டிப்பாக ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்காட்டி எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்காமல் இருக்க மாட்டார். ஒரு 2 விக்கெட் ஒரு 10-20 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பெட்டர் சாய்ஸு, ஒரு கேப்டனுக்கே ஒரு நல்ல சாய்ஸுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஹாரிஸ் ரஃப் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் போல் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட்டுன்றதை எடுப்பார். ஸோ ஓவரால் டீசென்ட் கேப்டன் சாய்ஸில் மேக்ஸ்வெல், வெப்ஸ்டரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நேத்தன் எல்லிஸு, சேசிங் வந்தால் மேத்யூ ஒயிட். ஸோ இவங்கெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இமாது வாசிமாக பார்க்கலாம். ஹை ரிஸ்க்காக நீங்கள் பவுலர்ஸில் ட்ரை பண்ணால் மட்டும் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஹாரிஸ் ரஃப் டெத்தில் போடுவாருன்ற லாஜிக்கில் எடுத்துக்கோங்க. மெட்ரித்தை ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக கேப்டனாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார் ரிஸ்க்கான ஒரு கேப்டன் சாய்ஸ் ஆகிருப்பாங்கன்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா அதை வச்சே நம்ம ஐடியான்றது எடுக்கலாம். நிறைய ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறப்பையும் கொஞ்சம் ரிஸ்க்காக லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்கும் இந்த மேட்ச்லன்றது. அது யாருன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா ஜிஎல்ஸில் வந்து பயன்படுத்திக்கிட்டோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். இப்போது நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம், இதில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஜுவல் லாஸ்ட் மேட்ச் அவர் ஆடின ஒரு ஷாட்டை பார்த்துக்கப்போ அவரை எந்த டீம்லையுமே எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஃபேண்டசினா ஜுவல்லே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் மேக்ஸிமம் இருந்திருப்போம். பட் இருந்தாலும் இந்த டீமுக்கு எதிராக ஓரளவு பேஸ் போடுவாங்க, ஸ்விங் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு பயங்கரமான புவர் ஷாட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேப்டன் ஜுவல்ல கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்மால் லீக்கில் எடுத்துக்கோங்க. 21 ஆவரேஜ் வென்யூவில். அதே மாதிரி ஹெட்டுகட்டில் 25 ரன் ஆவரேஜ். மேத்யூ ஒயிடு 29 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகட்டில், வென்யூவில் 24 ரன் ஆவரேஜ். செம்ம ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் வேறு லெவலில் வந்து ஹிட் பண்ணார். ரைட்டு 5 மேட்ச்சில் 28 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகட்டில்.
ஒரே ஒரு 10 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணிங்க ஒரு மேட்ச் ஆடி. பட் 5 மேட்ச் ஆடி 28 ரன் ஆவரேஜ்ன்றது ஒரு பெட்டர் ஆவரேஜ் தான். ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர். ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தாலுமே நெக்ஸ்ட்டு கேமை வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஒரு பெட்டர் பிளேயர். சாம் ஹைன் 2 மேட்ச் ஆடிருக்காரு ஹெட் டு ஹெட்டில் 78 ரன் ஸ்கோரு. டிம் டேவிட் 8 மேட்ச் ஆடி 80 ரன் தான், 10 ரன் தான் ஆவரேஜ். வென்யூவில் 17 மேட்ச்சில் 327. ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்கன்னு ஒரு டீம் செட் பண்ணால் மட்டும் டிம் டேவிட்டை ட்ரை பண்ணுங்கள். கிறிஸ் ஜார்டனு ஸோ வென்யூவில் 4 மேட்ச்சில் ஒரே விக்கெட்டு தான், ஹெட் டு ஹெட்லேயுமே 5 மேட்ச்சில் ஒரே விக்கெட்டு தான். பட் ஆனால் பேட்டிங்கில் வந்து அவர் பேசாமல் ஒரு 10 பால் 20 பால் 30 ரன் 40 ரன் அடிச்சிட்டா அது வந்து ரிஸ்கில் முடியும். ஸோ சேஃப் டீம்ஸில் பிக் பண்ணிக்கோங்க. பட் லாஜிக்கலாக ஸ்டாட்ஸ் படி போகிற டீம்ஸில் கிறிஸ் ஜார்டனை ட்ராப் பண்ணிக்கோங்க. நேத்தன் எல்லிஸ் 7 மேட்ச்சில் 9 விக்கெட்டு, வென்யூவில் 21 மேட்ச்சில் 33 விக்கெட்டு. பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை, பட் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்ப 10th போட்டு கொஞ்சம் விக்கெட்டை எடுக்கிறாரு. பேட்டிக் டோலி ஸோ 5 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்துருக்காரு இந்த கிரவுண்டில். ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு, மினிமம் ஒரு விக்கெட் ஆர் 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். மெட்ரித்து ஸோ செம்ம ரெக்கார்டு, ஹெட் டு ஹெட்டில் 17 விக்கெட்டு, வென்யூவில் 31 விக்கெட் 22 மேட்ச்சில். ஓவரால் மெட்ரித்தை நிறைய பேர் ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கும். பட் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்பெல் பயங்கரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஹார்ப்பரும் ரோஜர்ஸும் ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்காங்க. அப்போ மெட்ரித்தோட ஸ்விங் பால் ஸ்விங் ஆகிறப்போ அவங்களால ஆடுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹார்ப்பரோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டில் 42 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 19 ரன் ஆவரேஜ். பெட்டர் ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பார். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஏதாவது ஒரு ஜிஎல்ல மேத்யூ வைடு ஃப்ளாப் ஆவார்னு டீம் எடுத்திங்கன்னா அவருக்கு பதிலாக ஹார்ப்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸ்வெல் ஹெட் டு ஹெட்டில் 14 மேட்ச்சில் 534 5 விக்கெட்டும், வென்யூவில் 356 6 விக்கெட்டும். கார்ட்வைட்டு 26 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், அதேமாதிரி வென்யூவில் 31 ரன் ஆவரேஜ். ஹாரிஸ் ரஃப் 2 மேட்ச்சில் 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பால் பண்ணால் ஹாரிஸ் ரஃபை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார், ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு. கார்ட்வைட்டோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஸ்திரேலியன் டீமில் ஒரு மிடில் ஆர்டரில் கூட ஆடலாம். ஒரு டிம் டேவிட்டோடவே குவாலிட்டியாக தான் ஆடுறாரு கார்ட்வைட்டு. அந்த ஃபேமஸ்ன்றது இல்லாதனால இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அவர் வந்து அங்கங்கே லீக்கில் ஆடி ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால் அவருக்கு ஆஸ்திரேலியன் டீமில் சான்ஸ் கிடச்சிச்சு. இதான் உண்மை. கார்ட்வைட் ஒரு குவாலிட்டி பிளேயரு. கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி பிபிஎல்ஸில் பவுலிங்குமே பவுல் பண்ணுவார். இப்போ வந்து அவர் பவுல் பண்ணுறது இல்லை. பவுல்லாம் பண்ணார்னா இன்னும் பக்காவான ஆல்ரவுண்டராக இருப்பார். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வெப்ஸ்டரோட ஸ்டாட்ஸ் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க 2 பேருக்கு ஸ்டாட்ஸ்லாம் முக்கியம் இல்லை. அன்னைக்கு டே விளாடுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க. ட்ராப் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாட்ஸ்லாம் 2 பேத்துக்குமே நல்லா தான் இருக்குது. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸுன்றது தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியல. மேக்ஸ்வெல்ல கேப்டனாகவும் மேத்யூவோட வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வயசு பண்ணாலும் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. வெப்ஸ்டரு ஹாரிஸ் ரஃப் ஃபஸ்ட் பால் பண்ணால் கொடுக்கலாம். நேத்தன் எல்லிஸ் மெட்ரித்து பேட்டிக் டோலி முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இவங்களை பிக் பண்ண பாருங்கள். ரைட் அதுக்கப்புறமா ஜொல்லு கார்ட்வைட்டு. ஸோ ஓரளவுக்கு லாஜிக்கலாக தான் டீமை செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். மேக்ஸ்வெல் கேப்டன், மேத்யூ வைடு வைஸ் கேப்டன். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி கிடையாது டெபாசிட்டுக்கு. 3 கேம்ஸ் வந்து இருக்குது. ஈஸியாக வின்னிங்ஸ் எடுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெரிய பெரிய கான்டெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜொல்லுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் கொடுத்து பாருங்கள். அதேமாதிரி மெட்ரித் ஒரு சூப்பரான ஒரு ட்ரம் கார்டு ஆப்ஷன். அப்புறம் இமாது வாசிம் இவங்களுக்குலாம் வந்து கொடுக்கலாம் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி யார் ட்ரம் கார்டு பிக்கு கண்டிப்பாக ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க, ஹை ரிஸ்க்கான ஒரு பிக்காக அதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறட்டும்.